கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி February 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்னைக்கு நம்ம எஸ்பிபி சார் நம்மளை பாராட்டாரலாம். பரவாயில்ல, நீ நம்ம ஓரளவு சாய்ச்சிருக்கோம்னு நினைக்கும் போது திருப்பி நான் அந்த பாலமுரளி சாரோட ஒரு கிளாசிக்கல் கிருத்தியை கேட்கும்போது என் கிராஃப் 0 வந்துச்சு. நீ மண்ணு நான் என்ன நினச்சிப்பேன். டெய்லி சென்றிடுவார் சபரிமலைக்கே சென்றிடுவார், ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. இந்த பாடல பியூட்டி தெரியுமா? இந்த பாடலும் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். குலாம் அலின்ற ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான் அங்காம கியூ பர்ஃபா சுக்கே ராத் தின், அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இசைஞானி வந்து இந்த பாட்டை பண்ணி மணிரத்னத்துக்கு கொடுக்குறாரு. கூட்டத்திலே கோவில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. சின்னத்தம்பி பாடல்கள் 6 பாடல்களும் 1/2 மணி நேரத்தில் இளையராஜா சார்னால உருவாக்கப்பட்ட பாடல்கள். ஒரு டேரக்டருக்கு இதை விட ஒரு வெரைட்டி என்ன சார் கொடுக்க முடியும்? ராஜா சார் கொடுக்க இன்டர்வியூ பார்த்து என்ன இவ்வளோ மண்டகரம் இருக்கு, இசையே நான் தான்றாரு. அவருக்கு கர்வப்பட எல்லா தகுதியும் இருக்கு. பத்ம விபூஷன், பாடும் நிலா, த எட்டர்னல் பாலு சார் என்ற ஒரு மாபெரும் ஆயுதம் ராஜா சாருக்கு பெரிய வாழ் மாதிரி இருந்தாலும் டவுட்டே கிடையாது. கொரோனா பொழுது நான் பேசினேன் சார் அவர்கிட்ட, நீங்கள் தான் வந்து பாடணுன்னு அவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். கேட்டுட்டு பிரமாதம் கண்ணா, நான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோடனே முதல்ல வேலையாக பாடித்தரேன் ராஸ்கல், அதுக்குள்ளே நீ பாடி ரெக்கார்ட் பண்ணி வெளியிடவே கூடாது அந்த பாட்டை. அந்த ஜாம்பவான் சொன்ன ஒரே வார்த்தைக்கு இன்றைக்கி அந்த 2 பாட்டை நான் யாரை வச்சு ரெக்கார்ட் பண்ணல, அது அவருக்காக பண்ண பாடல். அப்படியே ரிட்டர்னு அப்படியே விட்டுட்டேன். அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் திரை இசை அமைப்பாளர் மற்றும் பின்னணி பாடகர் திரு வீரமணி கண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வெல்கம் டு த ஷோ. என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் சினி உலகம் நேயர்களுக்கும், ஷாகுல் அஹமத் சார் உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கங்கள். நான் உங்களோட பெரிய ஃபேனு. சன் டிவிலேருந்து உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். உங்களுடைய தமிழ், உங்களுடைய அந்த கெஸ்ட்டு அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. உங்களை இன்றைக்கி சந்தித்ததில் நேரில் ரொம்ப ரொம்ப ஐ எம் ஹாப்பி சார். மகிழ்ச்சி சார், எனக்கு மகிழ்ச்சி. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னால் உங்களுடைய குடும்பம் அப்படின்னா பாரம்பரியமாகவே இசை குடும்பம். தந்தையார் மூலமாக இன்றைக்கி வந்து ஐயப்பனுடைய அம்பாசிடர்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து கண்டிப்பாக தந்தையார் அமரர் வீரமணி சாமி, அதே போன்று மலையாளத்தில் வந்து பத்ம விபூஷன் டாக்டர் KG யேசுதாஸ் அவர்கள். இவர்கள் 2 பேரும் அளப்பரிய சேவையை ஐயப்பனுக்காக ஆற்றியிருக்கார்கள். ஐயப்ப சாமிமார்களைப் போல நானும் ஒரு கடைநிலை, அவர்களைப் போல நானும் ஒரு கடைநிலை பக்தன் தான் ஐயப்பனுக்கு. என்ன ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மைலேஜ்னால் வீரமணி சாமிக்கு மகனாக பிறந்து என்னுடைய பாக்கியம்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்பேற்பட்ட தேசிய கீதமான ஐயப்பன் தேசிய கீதம் என்று தான் நாங்கள் அதை சொல்லுவோம். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கே சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அருமை அருமை. அப்படியே அப்பா பாடினதான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்கள், பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள். அதாவது ஷாகுல் சார், நான் எப்போவுமே சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் நான் சொல்லுவேன், எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் நான் சொல்கிறதுன்னா, நமக்கு முன்னாடி இந்த பெரியவங்க எல்லாம்
ரோடை வந்து அழகாக போட்டுட்டாங்க. நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா? அழகாக காரில் வந்து அந்த ரோடை சேதாரம் பண்ணாமல் நம்ம டிரைவ் பண்ணாலே போதும். இதுதான் இசையோட ஒரு அற்புதமான மேஜிக்கு. இதில் ஒரு பியூட்டி தெரியுமா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாட்டு பாடும்போது எங்கள் அப்பா மலைக்கே போகல ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பிள்ளை குழந்தை இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் பிறந்து இறந்துட்டான் ஒரு 1.5 வயசில். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எனக்கு பிள்ளை குழந்தை கொடுத்தா தான் நான் வந்து மலைக்கு வருவேன்னு வேண்டிட்டார். இந்த பாடல் பதிவானது வந்து பார்த்திங்கன்னா 60s, அதாவது 70ஸ்க்கு முன்னாடி. அப்போ எங்கள் அப்பா மலைக்கு போகல. அப்போது பாம்பேயில் வந்து ஒரு ஐயப்பன் பூஜையில் வந்து எங்கள் அப்பா பாடின்னு இருக்கார். அப்போது ஒரு சுவாமிக்கு வந்து குருசாமிக்கு அருள் வந்து பட்டால்னு ஒரு அடி முதுகில் அடித்து, எத்தனை நாளைடா நீ வந்து கரிமலை ஏற்றம் கடினம் கொண்டுன்னு சொல்லி பாடிட்டே இருப்ப, மலைக்கு வர வழியை பாடுறா அப்படின்னு அந்த அசரீரி மாதிரி வந்து 74 இது நடக்கிறது. அப்போ தான் எங்கள் அம்மா வயிற்றில் நான் உருவானேன். புள்ள குழந்தை பிறந்தோடனே எங்கள் அப்பா 75ல் மலைக்கு போக ஆரம்பித்தார். அதுதான் ஒரு எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சத்தியமான தெய்வம் ஐயப்பன். ஸோ அதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அவர் போட்டு கொடுத்த பாதையில் இன்றைக்கி பயணம் செஞ்சுட்டுருக்கு. பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், பெரியவங்களை மறக்கக்கூடாது, அவங்க வந்து போடுற ரோட்டில் தான் நம்ம எல்லாம் பயணம் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துப்போமே. 70s கிட் நீங்கள், நானும் 70s கிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவங்களுக்கு பிடித்தமான கலைஞர்கள்னு இருப்பாங்க. அப்போ அநேகமாக உங்களுக்கு வந்து இசைஞானி ரொம்ப பிடிக்குமா? உண்மையாங்க. என்னங்க அவரை பாஸ் ஆன் பண்ணாமல் எதுவுமே இசையே கிடையாதுங்க. இசை அலையஸ் இளையராஜான்னு பார்த்திபன் போட்டார். அப்போ ஏகப்பட்ட கண்ணனெல்லாம் குவிந்தது. என்ன இசை அலையஸ் இளையராஜா, என்ன பெரிய சங்கீதம் முதல்வர், அவர் பெரிய ஆளா, அப்படிலாம் இப்படி போடலாம்லாம் ஒரு டிபேட்லாம் வந்தது. இளையராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலே சரி, சில காரணங்கள் சொல்லுவாங்க சார். அவரை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்கும், இந்த பாடகி பிடிக்கும், இந்த பாடகர் பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் படார்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ்டாகவும் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இசைஞானியை ஏன் பிடிக்கும்? எதனால் பிடிக்கும் உங்களுக்கு? சார் ஒரே விஷயம் என்னென்னா, இசையில் வந்து நிறைய பரிணாமங்கள் இருக்குது சார். இன்றைக்கி வந்து நான் வந்து தப்பாக எடுத்துக்காங்க, ஐ மைட் பி ரூடு. இது வந்து நான் வந்து ஷாகுல் சார் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இது வந்து என்னுடைய முதல் இன்டர்வியூ. அப்படிங்களா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இதை நான் ஏன் இவ்வளோ லேட்டாக நான் கொடுக்குறேன் தெரியுமா? ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு தகுதி இருக்கான்றதை நான் யோசிப்பேன். அந்தளவு நம்ம ரெடி ஆகிட்டோமா, அந்தளவு நமக்கு வந்து இப்போது ஷாகுல் சார் மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதர் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்குண்டான கரெக்டான பதிலை என்னால் கொடுக்க முடிஞ்சால் தான் நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக இங்கே உட்காரவே தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் பாட்டு கற்றுனேன். என்னுடைய சங்கீதம் வந்து நான் முறையாக கர்நாடக சங்கீதம் கட்டுறேன், கரெக்டாக முறையாக படித்தேன். என்னோடய 20வது வயசில் நான் பாட வந்தேன். நான் சிங்கராக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஆக்சுவலாக பாடின்னு இருக்கேன், அதெல்லாம் வேறு. ஆனால் நான் வந்து இசையமைப்பாளராக மாறும்பொழுது, அதாவது இன்னொரு நான் ஜானரை எடுக்கும் பொழுது, எனக்கு வந்து இளையராஜா சாரை பற்றி ஐ ஹாவ் நோ க்ளூ டு பி ஓப்பன். ஐம் சேயிங். ஏன்னா எங்களோட குடும்பம் வந்து அந்த பக்தி சார்ந்த குடும்பம்ன்றதுனால நான் வந்து 83ல் தான் நான் வந்து முறையாக விளையாட்டாக நான் வந்து மியூசிக்குள்ளே வந்தேன். அது வரைக்கும் எனக்கு எப்படின்னா அந்த கிரிக்கெட்டு, நான் வந்து பெரிய கிரிக்கெட் பைத்தியம் சார். என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் வெறின்னே நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய, அதை நம்ம தனியாக இன்னொரு எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நேர்காணலும் போது எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, நீ வந்து பேசாமல் ஒரு பெரிய கமெண்டேட்டராக போயிருக்கலாம். ஏன்னா அந்தளவு நான் ஸ்ட்ராட்டஜி, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு என்ன நல்ல பழக்கம்னா, ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகிறேன்னா அதை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் நான் வெளியே வருவேன். அப்படியே மேம்போக்காக எல்லாரும் மாதிரி கருத்து சொல்லிட்டு நான் போக மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு நீங்கள் அதிக்கும் மரியாதை என்று நான் நிச்சயம் அதை நான் கருதுகிறேன். அதான் சார் மிஸ்ஸிங் இன்னைக்கு. R&Dம்பாங்க, ரிசர்ச் சார். அது ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டில் நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கமெண்ட்ரி அடிக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் அறிவு சார்ந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கையில் வச்சுருந்து தான் நான் பேசுவேன். அதையும் அதில் உண்மை இருக்கிறதா இருந்தால் தான் நான் எடுப்பேனே தவிர தவறான தகவல் கூடுமான வரையும், வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் ஒன்லி, வி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை வந்து கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுற லெவலுக்கு தான் நான் அதை பார்த்துட்டு இறங்குவேன். இப்போ நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட் நான் வரேன். இப்போ ஷாகுல் சார் வந்து நீங்கள் என்ன கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷாகுல் சாருக்கு வேண்டிய நண்பர்கள் வந்து வேறு மதத்தினராக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்டினாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் சார், மியூசிக் டசன்ட் கேரி எனி ரிலீஜன் பேரியர்ஸ், லாங்குவேஜ் பேரியர்ஸ். இது வந்து என்னுடைய ஆணித்தரமான ஸ்டேட்மெண்ட் சார். இசை வந்து எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு மதத்தையும் கொண்டு போகிறதில்ல சார். சமீபத்தில் கூட ARR சொல்லியிருந்தார், லாங்குவேஜ் அது மியூசிக் வந்து லாங்குவேஜ் இல்லை. அப்புறம் இசைஞானி இசையில் இப்போ இளையராஜா பற்றி சொல்லும் பொழுது
எங்கள் அப்பாவுக்கு வந்து இளையராஜா ரொம்ப பிடிக்கும், இளையராஜாவுக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு சுவையான தகவல் ஒன்று சொல்கிறேன். முதல் வசந்தம் படம் வந்து தெரியல, அதில் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசு தாயா. அந்த பாடல் என்னுடைய தந்தையார் தான் பாட வேண்டியது. இளையராஜா இப்போ தான் செல்ஃபோன்லாம் இருக்குது, அப்போ தான் செல்ஃபோன் கிடையாது. இளையராஜா சார் ஃபோன் பண்ணார், வீரமணி அண்ணா உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன் வந்து பாடுங்கன்னார். எங்கள் அப்பா கரூரில் வந்து ஐயப்பன் கும்பாபிஷேகம் கச்சேரி ஒத்துனதுனால அந்த ரெக்கார்டிங் போய் பாட முடியல, மிஸ் பண்ணாரா. அப்புறம் ஜனவரி 1ன்னு ஒரு படம் வந்தது, விஜயகாந்த் நடித்த படம். அதில் ஆசை உச்சத்தில்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆசை உச்சத்திலே ராசி மச்சத்தில், இந்த பாடல் பாடினார். இந்த பாடல் பதிவு நடந்தது, ஆனால் படத்தில் வரல. அதேமாதிரி சின்னப்பதாசன் ஒரு படத்துலையும் எஸ் சந்திரனுக்கு பாடினார். எங்கள் அப்பாவுக்கும் ஆசை இருந்தது, ஆனால் இறைவன் அவருக்கு வேறு ஒரு இது போட்டதுனால அவர் ஐயப்பன் இந்த பக்தியிலே இருந்துட்டார். இப்போ இளையராஜாவுடைய தாக்கம் எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, நான் வந்து இந்த பக்தி பாடகராக ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட் மியூசிக்கில் வந்து நான் கீபோர்டு வாசிப்பேன். கீபோர்டு வந்து எனக்கு ஒரு குரு இல்லாமல் நான் வந்து அப்படியே சுயமாக இந்த கர்நாடக சங்கீத நாலேஜ் வந்து அப்படியே ஸ்லோவாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது லைட் மியூசிக் வந்து உங்களுக்கு தெரியும் 80-85 காலகட்டத்தில் எப்படி லைட் மியூசிக் சினிமா பாட்டு. ஷாகுல் சார் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே ஒரு பாடகர், நீங்கள் எவ்வளோ பாடல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாடல் பாடுறீங்க உங்களுடைய பேஷன்னாலன்றது. அப்போ இளையராஜா பாடலை நோட்ஸ் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் மேலே ஒரு காதல் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணேன், தேட ஆரம்பித்தேன். இளையராஜா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் வந்து ஒரு பாடலை அங்கேயே உங்களுடைய ரிசர்ச் வந்து ஆரம்பிச்சு சார் இது 84லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் என்னுடைய தேடல். 84 அப்போ தான் வாசிக்க ஆரம்பித்தேன் நான். அதுவும் 90லாம் நான் வெறித்தனமாக இளையராஜா பாட்டு தான் என் மூச்சே. அப்போ நான் வந்து இசையமைப்பாளர் ஆகலை. இதை ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், இதை வந்து நான் யாரை காயப்படுத்துறதுக்காக சொல்ல. கேவி மகாதேவன் சார், ஜி ராமநாதன் சார், மெல்லிசை மாமன் எம்எஸ் விஸ்வநாதன் சார், இளையராஜா சார், இவங்க எல்லாரையும் வந்து நான் மியூசிக் கம்போசர்ஸ்னு கூப்பிடுவேன். இவங்கெல்லாம் யார்? கம்போசர்ஸ். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், எல்லா இசையமைப்பாளரும் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நான் இதை பதிவு பண்ண வரும். நீங்கள் எனக்கு அந்த வித்தியாசத்தை சொல்லுங்கள் சார். கம்போசர்ஸ் சொல்லட்டுமா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்கிற மாதிரி. தென் பீப்புள் ஆல்சோ இதை பார்த்து கொண்டு வருவாங்க, என்ன புதுசாக ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரான், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்கிறான், மியூசிக் கம்போசர்னு சொல்கிறான்னு அவங்களுக்கு தோணும். இன்றைக்கி வந்து நம்ம மோசார்ட், பீத்தோவன், பேக்கு, ட்ரினிட்டி கிளாசிக்கல் கம்போஸ், ஏன் அவங்கள கம்போசர்ஸ்ன்றோம், ஏன் நம்ம இளையராஜாவையும் கம்போசர்ஸ்ன்றோம், எம்எஸ்வியும் கம்போசர்ஸ் சொல்கிறோம். இதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் இவங்களாம் நான் மியூசிக் ப்ரொடியூசர்னு சொல்கிறேன் பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை அனாவசியமாக பண்ணார் இளையராஜா வந்து தன்னுடைய இசை மூலமாக. அதை வந்து அவர் பண்ண பரீட்சார்த்தங்கள்லாம் வந்து, ஏன் நான் அவரை கம்போசர்னு சொல்கிறேன். இன்றைக்கி இசைஞானிக்கு வந்து பத்ம விபூஷன் எல்லா பட்ட ரைட்டு. சினி உலகம் நேயர்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, இசைஞானிக்கு அவர் இப்போ இன்னும் 82-84 வயசில் அவர் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. அவருக்கு பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் சார். ஒரு கம்போசர் அவருக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை எந்த அளவு எக்ஸ்ட்ரீம்ன்றதுக்கு, சில பேர் இசைஞானி ராஜா சார் கூட இன்டர்வியூ பார்த்து என்ன இவ்வளோ மண்டகரம் அவருக்கு, இசையே நான் தான்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம், அவருக்கு கர்வப்பட எல்லா தகுதியும் இருக்குங்க. எஜமான்னு ஒரு படம் வந்ததுங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பர் ஸ்டார் படம். அந்த படத்தில்ங்க ஒரு இசையமைப்பாளர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு இயக்குனருமே வந்து, அந்த காலத்தில் வந்து இயக்குனருக்கும் ராகம் தெரிஞ்சிருக்கும். ஏபி நாகராஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்வி கிட்ட வந்து திருவிளையாடல் படம் உங்களுக்கு தெரியும், அது எப்பேற்பட்ட ஒரு ஜானர்னு. ஏன் இவங்களெல்லாம் நான் கம்போசர் லிஸ்ட்டில் சேர்க்குறேன்றது ஒரு ரீசன் சொல்கிறேன் பாருங்க. இசைஞானி வந்து ராஜா சார் வந்து உதயகுமார் சிச்சுவேஷன் சொல்கிறார் எஜமான் படத்தில். நான் ரெக்கார்டிங் போய் இல்லை, ஆனால் இது இளையராஜா சாரோட ஒரு சுப்ரிமசி ஆஃப் த மியூசிக் அவர் எந்த அளவு காதலிச்சார், அவர் ஏன் இசையை நான் தான் சொல்ல வரத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறார். அந்த எஜமான் படத்தில் ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், எனையாளும் எஜமானே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாடலோட ராகம் வந்து சிந்து பைரவி. ஒரு இசையமைப்பாளரோ ஒரு கம்போசரோ ஒரு படத்தில் ஒரு ராகத்தை யூஸ் பண்ணி பாட்டு போடலாம், ஓகேயா? ஏன்னா அந்த ராகத்தோட முழு சுரூபத்தையும்
அதில் அவர் காமிச்சிருவார். இதே படத்தில் இதே ராகத்தில் நிலவே முகம் காட்டு அதுவும் சிந்து ஏனை பைரவி. பார்த்து ஒளி வீசு அலை போலுனையே தரரா தரரி. சார் இதுவும் சிந்து பைரவி. இப்போ யதார்த்தமாகவே இவங்க இயக்குனரும் சரி இசையமைப்பாளர்களும் ஒரு வெரைட்டி காமிக்கணும், ஒரே ராகத்தில் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ண மாட்டாங்க. உதயகுமார் சாரும் அதை நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார். வேற வேற அவரும் வேற வேற தான் கேட்பாரு. வேற வேற ஜானர் வேற. ஆனால் இளையராஜான்ற ஒரு அசாத்திய ஒரு சங்கீத இசைக்கலைஞர் அவருக்கு தனக்குள் இருக்கும் அந்த இசை பரீட்சார்த்த முறையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற பாருங்க. பத பாத பாத பாபா கம பாம காரி மகா, இது இப்படி ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டோட பல்லவி. டூயட் இது. நல்லா பாருங்கள், சுச்சுவேஷன் பாருங்கள். தரராரி ராரி ஹாப்பி. இக்கிய குழந்தை இல்லை, அந்த துயரம் 2 பேருக்கும். நிலவே முகம் காட்டு தசகாரி சாச சச கசதபா பதசரிகா. அந்த மூடை அதே ராகத்தை அப்படியே வேறு ஜானராக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படி 3வது பாட்டு பாடுங்க சார். அடி ராக்கு முத்து ராக்கு ஃபெஸ்டிவல் சாங் சார். அந்த பாட்டில் வந்து சிந்து பைரவியில் ஒண்டி என்ன பார்த்தீங்கன்னா 2 ரிஷபமும் வரும், ரீ வரும், பெரிய ரீயும் வரும், சின்ன ரீயும் வரும். அதில் வான் சுமந்த வெண்ணிலவ வெண்ணிலவ டின் டக் டின் டின் டின். சார் ஒரு கம்போசர் வந்து எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க சார், எந்த கம்போசருமே மெலடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரித்தமை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்போசிங்கில் கான்சன்ட்ரேஷன் போய்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் ராஜா சார் என்ன பண்ணார்னா, ஒரு பாட்டை இன்றைக்கி எடுத்துனா, ஏன் கம்போசர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் சொல்ல வர அவங்களுக்கு, ஒரு ஸ்கோரிங் எடுத்தார்னா சாங் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல் ஸ்கோரிங்கோட தான் மியூசிஷியன்ஸ்ட்டு கொடுப்பார். வேறு யாருக்குமே அந்த திறமை கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன் சார். தண்ணி குடிப்பாங்க சார், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க, வருஷத்துக்கு 2 படம் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம். கம்போசர்னால் யார், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்னால் யாருன்னு. நான் அவங்களோட திறமையை குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் வந்து கம்பேரிசனே போகாதீங்க. கண்டிப்பாக என்னுடைய முகநூலில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கான்ஃப்ளிக்ட் வருவாங்க. நான் ரொம்ப அழகாக சொல்லுவேன், இதோ பாருங்கள், ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஸ்பார்க் இல்லாமல் யாருமே வர முடியாது, யாருமே சாதிக்க முடியாது. ஓகே. ஆனால் நீங்கள் பர்சனல் லைஃப்பையும் வந்து ஒரு மியூசிஷியனுடைய டேலண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண தயவு செஞ்சு மிக்ஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. இளையராஜா சார் மண்டகரவை படுறாருன்னா அவருக்கு அத்தனைக்குண்டான அத்தனை யோகிதாம்சமும் அவருக்கு இருக்குது. இப்போ எனக்கே அவர் மேலே சில வருத்தங்கள் இருக்குது. எஸ்பிபி சார் கூட அவர் பண்ண கன்ஃப்ளிக்ட்லாம் அது தனி, அது வேறு. அது இளையராஜா என்ற மனிதன். நான் பேசுறது இளையராஜா என்ற மாபெரும் இசைக்கலைஞன். இந்த எஜமான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எஜமான் மாதிரியே இன்னொரு உதாரணம் பாருங்கள். ஊரெல்லாம் முன் பாட்டுன்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ராமராஜன் படம். அந்த படம் பெருசாக ஓடலையே தவிர இன்றைக்கி வந்து எத்தனையோ முன்னுக்கு வர சிங்கர்ஸ் எல்லாருமே ஊரெல்லாம் முன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. இந்த பாடல பியூட்டி தெரியுமா? இந்த பாடலும் ஆனென்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். சார் இந்த 2 பாடலுமே வந்து இ ஃப்ளாட் மைனர்னு ஒரு சுதி, 2.5 சுதின்னு சொல்லுவோம் தமிழில். பாப காமரி கரி சரி சனி நீ சரி காமா பா இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரே ராகம் ஆபேரி. இந்த ஆனென்ன பெண் என்ன பச ச பா பா பச ச பா பா கா பா கா ப க சா சரிரி சனி சரி கம ப கா கா சரிரி சனி சரி கம ப கரிரி சரிரி சனி சரி கம ப கரிசா. எவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் ஒன்று சார். இந்த எப்படி பதனி தனி அந்த பாடோட சரணம் ஊரெல்லாம் இது ஆனந்த பெண்ணு பதனி தனி சனி பமகா சகரிக சமமகமா ரிமமா நி ப பானி நீ ச. இந்த நோருட்டு அந்த பாடோட சரணம் பாருங்க. ஊரெல்லாம் முன் பாட்டு. ஊரெல்லாம் முன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது. இது பாட்டு சரணம். பானி பனி ச சாசா நீ சகாரி சதா தான நான 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 வேறு ஞாபகம். சார் இந்த 2 பாடலையும் ஒரு பாட்டை ஜேசுதாஸுக்கு கொடுத்து ஒரு பாட்டை எஸ்பிபி சாருக்கு கொடுத்து
ஒரு டிஃபரன்சேஷன் காமிச்சார் பாருங்கள். அப்போ அந்த கம்போசருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் சார். ஒரே காலகட்டத்தில் வந்த பாட்டு சார் இது. தர்மதுரையும் ஊரலாமன் பாட்டும் 91, சேம் ஜானர், சேம் இயர். அதே மாதிரி சின்ன தம்பி பாட்டு, அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியில, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததுன்னு. இது வந்து நடபேரவின்னு ஒரு ராகம். இந்த நடபேரோட சின்னதாக கீரவாணி மிக்ஸ். ராஜா சட்டமே ஒரு அழகு என்னென்னா, இதுதான் என் ராகம்னு சொல்லிட்டு அவர் பண்ண மாட்டார். அந்த ராகத்துக்கு ஒரு அழகு சேர்த்துட்டு அது கூட ஒரு பக்கத்தில் ஒரு அந்நிய ஸ்வரத்தை வந்து பாரோ பண்ணுவார். அந்த மிக்ஸில் கொடுப்பாரு பாருங்கள். இதெல்லாம் நான் என்ன தான் சொல்லுவேன், இளையராஜாசரோட பாடல்கள் எல்லாமே ஒரு இசைக்கலைஞனாக வர துடிக்கிறவனுக்கும், ஒரு இசையமைப்பாளராக வர துடிக்கிறவனுக்கும், ஒரு பாடகராக வர துடிக்கிறவனுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் சார். எஸ்பிபி சார் கூட நான் உட்காந்து பேசும்பொழுது இதைத்தான் நாங்கள் பேசிட்டுருக்கோம். அதாவது இளையராஜா என்ற ஒரு மாபெரும் இசைக்கலைஞனுடைய இசை ஆராய்ச்சி, அவருக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில், திரை இசையில் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. ஏன்னா அது ஒரு குறுகிய வட்டம். ஏன்னா திரைப்படம் பார்க்குறவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்த, அகெயின் மியூசிக் டசன்ட் கேரி லாங்குவேஜ் பேரியர்ஸ் அண்ட் ரிலீஜன் பேரியர்ஸ். கண்டிப்பாக. அதனால் ஒரு திரைப்படத்தை பார்க்குறவங்க வந்து ஒரு சாமானிய அவனுக்கு வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணும். எப்படி நீ இன்ஜெக்ட் பண்ணுவ? இசையோட குவாலிட்டி இருக்குது, மியூசிக்கோட தரம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து இளையராஜா சார் வந்து குத்துப்பாட்டை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்களே. ராஜா சார் போட குத்துப்பாட்டா, நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, என்ன அற்புதமான நடபேரவி கீரவாணி சார் அது. நான் விட்டறிஞ்ச சொல்லிய நான் ஊற்றுக்கிட்ட மில்லிய, என்ன ஜானர் சார், எந்த கம்போசர் சார் இதை தொட்டிருக்கான்? கண்டிப்பாக. கங்கை கரை மன்னனடி கண்ணன் வளர் கண்ணனடி. வருஷம் 16 பாருங்களேன், வருஷம் 16 படத்தை எடுத்துக்குவோம் சார். 5 பாட்டு சார். ஏ ஐயா சாமி அடனி அழக்காமி யாரு அந்த ராதிகா. அஃப்கோர்ஸ் பத்ம விபூஷன், பாடும் நிலா, த எட்டர்னல் பாலு சார் என்ற ஒரு மாபெரும் ஆயுதம் ராஜா சாருக்கு ஒரு பெரிய வாழ் மாதிரி இருந்தாலும் டவுட்டே கிடையாது. நான் சொல்லுவேனே, முட்டையிலேருந்து கோழி வந்தால் கோழிலேருந்து முட்டை வந்தால் எக்ஸாம்பிள் தான். இளையராஜா சார்னால எஸ்பிபியா, எஸ்பிபி சார்னால இளையராஜான்றது. ஏன்னா அவருடைய கம்போசிங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 70% வந்து யூஸ் பண்ணது வந்து அந்த என்ஜாய் பண்ணது எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும். அந்த அழகு கூட்டி அழகு சேர்த்து மெருகேற்றி அந்த 2 பேரும் எங்கேயோ சார். அந்த காலத்தில் எப்படி ஒரு எம்எஸ்வி, ஒரு கண்ணதாசன், ஒரு டிஎம்எஸ்ன்னாங்களோ, கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சார், ஒரு இசைஞானி ஒரு எஸ்பிபி சார். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னீங்கள்ல, ராஜா சார் அண்டு பாலு சார். எஸ்பிபி சாருக்கு செல்ல பிள்ளைகள்னு நிறைய பேர்னு சொல்லிட முடியாது, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான செல்லப்பிள்ளை நீங்கள். அவர் கூட பெரிய பயணம் பண்ணியிருக்கீங்க சார். சார் அதாவது அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். வாழ்க்கையில் நம்ம வந்து நான் சொன்னவங்கள்ட்ட இனிஷியலாக பாடகரான அறிமுகமான அப்படின்னு. நான் வளர்ந்த ஸ்கூல் மியூசிக் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய தந்தையார் வந்து ரொம்ப நல்ல ஹை பிச்சில் பாடுவார். எங்கள் எக்ஸசைஸே அதுதான் ஃபுல்லாக. அதாவது ஒரு பாடகராக வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வேற ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிங்கர்னால் எப்படி பாடணும், எந்த வரிக்கு எந்த ஒரு வால்யூமை கொடுக்கணும், எந்த இடத்துல உன்னோட எனர்ஜியை வந்து நீ சேவ் பண்ணணும், எந்த இடத்துல நீ வந்து எனர்ஜியை வந்து பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்னு பாடம் எடுக்காமே எனக்கு பாடம் நடத்தான் சார் எஸ்பிபி சார். அதுதான் என் லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸிங். இன்றைக்கி வந்து யாருக்கு வந்து லாஸோ இல்லையோ சார், ஃபிசிக்கலாக எஸ்பிபி சாருடைய மரணம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது சார். ஏன்னா இன்றைக்கி வந்து கடவுள் இன்றைக்கும் கடவுளுக்கு வந்து என்கிட்ட வந்து என் மேலே நான் வந்து கடவுள் மேலே எனக்கு கோவம் என்னென்னா, ஒரு நல்லா பாடிக்கொண்டிருந்த ஒரு கலைஞனை வந்து கடவுள் எடுத்துன்னு போனது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப துயரமாக இருந்தது. இப்போ என்னுடைய தந்தையார் இறந்து போனது வந்து பார்த்திங்கன்னா, அவரும் பீக்கில் வந்து நல்லா பாடியிருந்தார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புன்னு ஒரு வந்தது. அதை புகையில பழக்கம் இருந்தது. ஏன்னா அந்த காலத்து பாடகர்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், புகையில போட்டால் அந்த ஹீட் வந்து அந்த பாட்டை வந்து எடுத்து கொடுக்கும் தொண்டை, அந்த மாதிரி ஒரு வழக்கு அப்போ இருந்தது. என்னுடைய தந்தையாருக்கு அந்த புகையில பழக்கத்தினால தான் அவர் நோய் வாய்ப்பட்டு இறந்து போனார். ஒரு வருஷம் அவர் நோய் வாய்ப்பட்டு தான் இறந்து போனார். ஸோ வி ஆர் ஆல் மென்டலி ப்ரிப்பேர்டு. அவர் வந்து ரொம்ப நாள் அவருக்கு இல்லைன்றது எங்களுக்கு தெரியும்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு வியாதியில் வந்து கொரோனாவில் வந்து எஸ்பிபி சார் போனது வந்து எனக்கெலாம் வந்து ஒரு இறைவன்கிட்ட வந்து ஒரு ஆற்றண்ண முடியாத கோவம் ஆக்சுவலாக. ஏன்னா சார் அவருடைய அந்த கொரோனா தாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வந்து எனக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு நான் 1000 பாடல் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் கடவுள் அருளால். இந்த ஒவ்வொரு பாடலும் சார் அவர் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 ஒரு டெக்கேட் ட்ராவல் பண்ணேன் சார் அவர் கூட. ஒரு டெக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆமாம் 2 டெக்கேட் ட்ராவல் பண்ணேன். 2001 என்னுடைய இசையமைப்பாளராக என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் மியூசிக் ப்ரொடியூசர் தான், நான் கம்போசர்னு சொல்லவே மாட்டேன், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஐ எம் ஆல்சோ மியூசிக் ப்ரொடியூசர். இசையமைப்பாளராக இசை தயாரிப்பாளராக என்னுடைய ஜேர்னி வந்து எஸ்பிபி சார் கூட ஒரு 20 வருஷம் நான் பயணம் பண்ணேன் சார். இந்த 20 வருஷத்தில் நான் என்ன சார் அந்த கற்றுனேன் அவர்கிட்டேருந்து எப்படி பாடணும், எந்த இடத்துல வால்யூம் ஜாஸ்தி கொடுக்கணும், எந்த இடத்துல வால்யூம் கம்மி பண்ணணும், எந்த இடத்துல சப்ரஸ் பண்ணணும், டெக்னிக்கலாக அவ்வளோ நாலேஜ் அவர்கிட்ட நான் கற்றுனேன் சார். அவர் சொல்லுவார் எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது, சும்மா அதெல்லாம் பொய். அதெல்லாம் கர்நாடக சங்கீதம் தெரியாமல் அவர் இவ்வளோ ஜானர்லாம் பாடவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த இளையராஜான்ற மாபெரும் கலைஞன் வந்து கூட்டத்திலே கோவில் பூரா யாரை எங்கே தேடுதம்மா நீங்கள் சொன்னீங்களே இன்ஸ்பிரேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் உள்வாங்கி நான் நிறைய பாடல் பாலு சார் பண்ணும்போது என்கிட்ட கேட்பார், டே ராஸ்கலுங்க வாடா இந்த பாட்டை எங்கே இருந்தா நீ இன்ஸ்பயர் பண்ண. ஒரு பாட்டு எனக்கு மறக்கவே முடியாது இன்றைக்கும். ராஜா சார் வந்து தேன்மொழி எந்தன் தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுதே அழகே, இந்த பாட்டில் பாருங்கள். அந்த பாட்டில் சரணா அவருடைய ஒரு மேதாவிலாசம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடல் வந்து காவதின்னு ஒரு ராகம், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். ஏன்னா ரொம்ப அது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலான ராகம்ன்றதுனால ஒரு கீழ்த்தட்டு மக்களுக்கு அந்த ராகம் போய் சேருமான்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். நான் தான் சொன்னேன், இளையராஜா சார் வந்து அந்த பரீட்சையில் தான் அவர் ஜெயித்தார். ஐயோ பயமாக இருக்கே, அவருக்கு அந்த பயமே கிடையாது. ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், தோக்கட்டும், தோத்துதுன்னா நம்ம அதை லிமிட்டேஸ் பண்ணி போன்னு தான் அவர் பண்ணார். அதுதான் ராஜா சாரோட ஒரு பெரிய சாணக்கியத்தனம் இசையில். அது இப்போ அப்படி இருக்கும்போது மாமா 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 அந்த பாட்டோட சரணம் மமகா பகா சனி 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 ச மாமா 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 மமகா பகா சசா ரிகம நீ 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 கம பத நி பா ப ப பா பா கப ப ச ச நி ச நி ப நி ப க ப க ச க ச நி நி ச கப ப ச ச ச நி நி ச ச த நி ச த நி ப ம க மா நி த நீ 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 கம ப த நி ப மரி நீ. சார் இது வந்து நம்முடைய இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை குலாம் அலின்ற ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான். அங்காம கியூ பர்ஃபா, அதே மாதிரி சுப்கே சுப்கே ராத் தின், இந்த மாதிரி ஒரு ஆளுமையோட ஒரு ராகம் இது காவத்தின்றது. அதில் ஒரு பெரிய கசல் பாடுவார். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இசைஞானி வந்து இந்த பாட்டை பண்ணி இந்த பாட்டை வந்து அப்படியே திருப்பி மணிரத்னத்துக்கு கொடுக்குறாரு. கூட்டத்திலே கோவில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தீங்களா ஜானர்? சத்தங்கே கையிலே மானம் தந்திய. நான் எஸ்பிபி சார்கிட்ட கேட்டேன், அப்போ தான் நிறைய கூட தழும்பாது. ஏன் எஸ்பிபி சாரை வந்து லெஜெண்டுன்னு அப்போ கூப்பிட்டா அந்த ரீசன் சொல்கிறேன் சார். இந்த பாட்டை நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு சாங்கை நான் அவருக்கு பண்ணி கொடுக்குறேன். அதைத்தான் கேட்க வர்றேன்னா ஆமாம் கசல்னு சொன்னோடனே கொடுக்குறேன் சார். அவர் செல்லமாக கோச்சிக்கிட்டாருன்னு. ஆமாம், அவர் வந்து எப்படா இப்படி இன்ஸ்பயர் ஆகி நீ பண்ணுறேன்னா சார் நான் ஒன்றுமே பண்ணேன் சார். அந்த ராகத்தை அவர் பண்ண ஸ்வரூபத்தை இன்ஸ்பயரை வாங்கிட்டு அவங்க போட்ட ரோட்டில் நான் பென்ஸ் காரில் போகிறேன் சார். அதுதான் சார் விஷயம்னு சொன்னேன். பிரமாதம் கண்ணா. அதாவது அவர் எப்போவுமே சொல்லுவார், ஒரு பாடல் வந்து அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை கடைசியாக வச்சுப்பார். ஏன்னா அவர் நிம்மதியாக வீட்டுக்கு போகணுன்னு. நான் குறையாக யாரையும் சொல்ல சார். இப்போ என்னென்னா பணம்ன்றதுக்கு மேலே ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையில். அது எஸ்பிபி சார் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப ரியலைஸ் பண்ணார். அவருடைய அந்த திரைப்பயணத்தில் வந்து கடைசியில் ஒரு 15 வருஷம் சினிமா பாட்டெலாம் பாட்டு ஜாலியாக மனுஷன் எப்பவும் அவரை மாதிரி வந்து ஒரு இசைக்கலைஞர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது, கொண்டாடக்கூடிய இசைக்கலைஞர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடல் நான் சொல்லும்போது நான் கேட்பேன், சார்
அசாத்தியமான ஒரு கம்போசிங். சத்தியமாக யாராலையும் ஜஸ்ட் லைக் தட் பாட முடியாது. தாரார தாராரி தரராரி தீ தாராரி தரரராரி தரிராரி தீரீரி தரி தாரரி தரரரார தரரரா தாரா தாரரரா 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 தரரி தாரரி 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 தாரரரரரரரரர. சார், இந்த பாடல் எவ்வளோ டஃப்பான பாட்டு தெரியுமா சார்? இதை கேட்குறவனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எடுத்து ஸ்கோர் ப்ராக்டிஸ் பண்ணி பாடி பாருங்களேன், தண்ணி குடிப்பான் அந்த பாட்டை. ரொம்ப சார் கஷ்டமாக கேதுமா தான் சார். ஒரு நாள் போதுமா பாட்டிங்களா? அந்த பாடல் ஈக்குவலான ஒரு பாடல் தான் அது. கர்நாடக சங்கீதம்னாலே அவ்வளோ சுலபமாலாம் பாட முடியாது, இந்த பாட்டை எடுத்துடலாம். ஆனால் அவர் எஸ்பிபி சார் வந்து பார்த்திங்கன்னா அசாத்தியமாக பாடுறார். இதுக்கு காரணம் அவருக்கு இசை மேல் இருந்த ஒரு காதல். ராஜா சார் கம்போசிங்கோட மகத்துவத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன ஒரு மாடுலேஷன் கொடுக்கணுன்ற. சார், இதை நான் கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒரு பெரிய வித்வானாக இருந்தால் என்ன, நானாக இருந்தால் என்ன பதில் கொடுத்துருமா? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க, 8 மணி நேரம் ஆச்சு கண்ணன், கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் பாடினேன், இப்படி தான் நான் காலை தூக்கி விட்டுப்பேன். அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா சார்? சத்தியமாக சொல்கிறேன் கண்ணன், எப்படி பாடினேன்னு எனக்கே தெரில. அந்த காலகட்டத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த அருள்னு நினைக்கிறேன். நான் எதை பாடினாலும் என் தொண்டை வந்து நான் சொன்னதை கேட்டுதுன்னார் சார். சார், மயிர் கூச்சரி சார். இன்றைக்கும் மனசார சொல்கிறேன் சார், அவர் கூட வேலை கடவுள் எனக்கு போட்ட பிச்சை சார் அது. இனிமேல் அந்த மாதிரி ஒரு அசாத்திய கலைஞரை நான் பார்க்க முடியாது சார். டெடிகேஷன் டு த கோர்ஸ் சார். இன்றைக்கி வந்து இந்த கம்போசர்ஸோட ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இளையராஜா திட்டுவான், ஏன் அந்த ஆளையே பாடி கெடுக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நான் கேட்டிருக்கேன் என் காதில். ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது அந்த பாடலை ஏன் அவரே பாடினான்றதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒரு சிங்கர், ஒரு மேபி அவர் நல்ல ஒரு சிங்கரை தேடிருக்கலாம். அவைலபிலிட்டினால ப்ரொடியூசருடைய, நான் சொன்ன பதிலா சினிமாவுக்குன்னு ஒரு சில நெருக்கடி இருக்குது. ஐயோ, நான் ஷூட்டிங் போகணும், இப்போ அது ஃபெசிலிட்டி இருக்குது சார். நீங்கள் யாரையும் நீங்கள் ட்ராக் பாட வைங்க, சாங் வரும்போது பேஸ் பண்ணிக்கலான்றான். நீங்கள் இவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. ரிமெம்பர் சார், சின்னத்தம்பி பாடல்கள் 6 பாடல்களும் 1/2 மணி நேரத்தில் இளையராஜா சார்னால் உருவாக்கப்பட்ட பாடல்கள். இந்த படத்தில் எவ்வளோ பாட்டு மொத்தம்? 6 பாட்டு. எவ்வளோ பெரிய ஹிட்டு சார். குயிலை பிடிச்சி ஒரு டேரக்டருக்கு இதோட ஒரு வெரைட்டி என்ன சார் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக. ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பீனிங். தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே முதல் பாடல். அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியில ரெண்டாவது பாடல். போவோமா ஊர்கோலம் கீரவாணி அரைச்ச சந்தனம் ரெண்டும் ஒரே ராகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்போஷன் எவன் சார் கொடுப்பான்? அடபுச்சந்தல உச்சியில உள்ளி இருக்கும் புத்தியில பாட்டு எப்படித்தான் வந்ததுன்னு. சார், அந்த பாட்டில் காடி நாலேஜ் பார்க்கணும். நான்லாம் வந்து வெறித்தனமாக காடை எடுப்பேன். கண்மாயி நிறைஞ்சாலும் அதை பாடுவேன் இல்லை கதிர் முற்றி. சார், அந்த இடத்துல அந்த காடே வராதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காடை போடுவார் இளையராஜா வெஸ்டர்ன் மியூசிக்கில். சார், அந்த பாட்டெலாம் ஜி மேஜர் சார். நம்ம வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதுதான் கம்போசர் நான் அவரை கூப்பிட்றதுக்கு காரணம். இதெல்லாம் கம்போசரால் தான் முடியும், மியூசிக் ப்ரொடியூசர்ஸால் முடியாது. ஒரு லிமிட்டேஷன் மேலே அவங்க கால் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கும். இப்போ எஸ்பிபி சார் வந்து அந்த பாடல் வந்து அவர் சொல்லி எனக்கு கொடுத்த பதில் ஷாக்கு. சொரம் பாடுவார். பாமக நெய்தப சாணி பாமக சக்கமபா கூட்டத்திலே கோவில் பூரா நிசத தனி தனிபா. சார், சொரத்தை விடுங்க, ஜதி சொல்லுவார். தாம் தரிக்கிட்ட தெய்வம் தரிக்கிட்ட தொம் தரிக்கிட்ட நம் தரி தத்து தகுதின தாம் தலாங்கு தகுதின தாம். இவ்வளோ சேலஞ்சு, டைம் கன்ஸ்டன்ட் பாருங்கள். அப்போல்லாம் வந்து ஒரு 7 to 1 2 இளையராஜா சார் வந்து வெறித்தனமாக வேலை செய்கிற நேரம். ஃபுல்லாக பிரசாத் ஏவி பேக்டு. இன்றைக்கி ஏன் சார் மண்டகரத்தோட அவர் பேசல, என்ன சார் தப்புன்னு நான் கேட்குறேன் சார். கண்டிப்பாக. ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மியூசிக் டைரக்டர் கம் ஆங்கர் சொன்னது, என்னை கேட்டிங்கன்னா நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல கம்போசர், மற்றதெல்லாம் கேட்காதீங்கன்ட்டார் சார். பர்சனல் இது வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது சார். அவர் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன? இன்றைக்கி வந்து குறையில்லாத மனிதன் யாருமே கிடையாது சார். நான் வந்து என்ன சொன்னால், மத்திய அரசு வந்து இதெல்லாம் பத்தாது சார், அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிக்கணும் சார். எனக்கு என்னென்னா 84 வயசில் நான் வந்து இளையராஜா சாருக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் கிடையாது.
இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்ட தகவல் பாருங்கள், இதை வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் எனக்கு. நார்த்துலேயோ எங்கே வேணால் சார், யாராலையும் இவ்வளோ பரிட்சார்த்தம் பண்ணல சார். இது எல்லாம் தாண்டி வந்து அவர் இன்னும் வந்து சிம்ஃபோனி இசை பண்ணின்னு இருக்காரு, இன்னும் வந்து தேடின்னு இருக்கார் சார். சார் ஒரு கலைஞன் வந்து போதுண்டா அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இன்னும் இசையை தேடுறாரு சார் அவர். அதனால தான் அவர் தான் இசைன்றாரு. அவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இசைன்றது இப்போ எனக்குலாம் வந்து இசை வந்து தொழில் சார், ப்ரொஃபஷன் இஸ் மியூசிக். ஆனால் அவருக்கு ப்ரொஃபஷன் மியூசிக் கிடையாது. எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம், எப்படி குளிக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், அவருக்கு வந்து அது ஒரு டெய்லி வாழ்க்கை சார். அவர் லைஃப். ஏன்னா இசைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் அவர். அதை ஸ்கூல் அவர் ஃபாலோ பண்ண ஸ்கூல் வந்து கேவி மாதேவன் சார், எம்எஸ் சுசான் ஐயா ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சா திருவிளையாடல் வந்து ஏபி நாராயணன் சார் கேட்குறாரு சார். உங்களுக்கு தெரியும் திருவிளையாடல் படம் சுச்சுவேஷன். இன்றைக்கி சொல்கிறோமே பாடகர்கள்லாம் இன்றைக்கி டிஎம்எஸ் ஐயா வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, மண்டகாரம் பிடிச்சி அலையிறாருன்னா நான் கேட்குறேன் இன்றைக்கி ஒரே கேள்வி. அப்பேற்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் கம்போசருக்கு கொடுத்து ஏபிஎன் கேட்குறாரு. சரி, ஃபஸ்ட்டு எபிசோடு பாலமுரளி பாடுறாரு, ஒரு பெரிய சங்கீத வித்வான் மண்டகாரம் பிடிச்சவன், யாரை பாடாக்கி போகிறேன்? பாலமுரளி சார் பாடாங்க. ஏன்னா இந்த பாடல் ஒரு நாள் போதுமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா மாண்டில் ஆரம்பித்து தர்பார் ஒரு மிகச்சிறந்த கர்நாடக நுணுக்கம் தெரிஞ்ச சங்கீத பிதாமகர். நாங்கள் வந்து அவரை கர்நாடக இசைவத்தில் பீஷ்மர்னு கூப்பிடுவோம். இந்த சமூகம் கொண்டாடப்பட மறுத்த மற்றொரு இசைக்கலைஞன் பாலமுரளி கிருஷ்ணன். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் சார், சரஸ்வதியோட அம்சம் சார் அவர் வந்து வேற்று மொழி ஆளாக இருக்கலாம். நான் எங்கேயும் இதை கொண்டு வரேன். தயவு செஞ்சு இன்றைக்கி மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, சங்கீதத்தை வந்து உங்கள் மொழிக்குள்ளேயோ உங்கள் மதத்துக்குள்ளேயோ அதை அடக்காதீங்க. யாராக இருந்தாலும் கொண்டாடுங்க, இசையை கொண்டாடுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஷகில் சார், எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய இசை உலகத்தில் அவ்வளோ பெரிய ஆளுமையை கொடுத்த நம்ம நாகூர் அனிஃபா ஐயாவோட நான் வேலை செஞ்சேன் சார். அவருடைய வயசு அப்போவே 65 வயசு. நான் ஒர்க் பண்ணும்போது எங்களுடைய எப்படி அவருடைய என்னுடைய இதுக்கு இறங்கி வந்தார் சார். அவருக்கு நான் இசையமைச்சது எனக்கு ஒரு பெரிய கௌரவம் சார். எனக்கு வந்து என்னுடைய இசை உலகத்தில் என்னுடைய மியூசிக்கல் கேரியரில் அனிஃபா சார் கூட நான் ஒர்க் பண்ணது அவ்வளோ பெரிய கௌரவம். ஏன்னா என்னை தந்தையாருக்கு பிடித்த பாடகர். ஐயப்பன் பாடலும் இஸ்லாமிய பாடலும் நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, எங்கள் தந்தையாரை கேட்பாங்க, சார் இறைவனுடன் கையேந்துங்கள் பாடுங்கன்னு. எங்கள் அப்பா பாடுவார், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன். இன்றைக்கி எத்தனை சார் இது நான் வந்து இந்துவாக தான் அந்த பாடல் பாடக்கூடாது இருக்கா சார்? கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒன்றேக்குள்ள ஒருவனே தேவன் சார். நம்ம வந்து யாருமே வந்து மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ வேறுபடலை சார். எங்களுக்கு வந்து இசை தெய்வம். அதை எந்த ரூமாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை ஆராதிப்போம். அப்படி தான் இளையராஜாவை கொண்டாடுமே தவிர, அவரை கொண்டு நீ வந்து ஒரு தனி மனுஷன் மாதிரி நீ வந்து அவருக்கு இது இருக்காது, நீ அதை பேச வேண்டிய அவசியமா? அவர் என்ன பேசாலும் கேட்டு போகிறதுக்கு நமக்கு அந்த சகிப்புத்தன்மை வேண்டும். தப்பே கிடையாது. இல்லை எம்எஸ்வி சார் வந்தார் சார். ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயம் வேறு சார். எல்லாரையும் வந்து 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கா? இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், நாளைக்கு நம்ம பேசுகிறோமா? அப்படி இருக்கும்போது ஏன் இளையராஜா ஒண்டி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். யாருக்குமே சார், எந்த ஒரு இசைக்கலைஞனும் எந்த ஒரு இசையமைப்பாளனும் இளையராஜாவை வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு, பர்சனலாக கூட அட்டாக் பண்ணுறதுக்கு யோகிதாம்சமே இல்லைன்றதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சார். இந்த சினி உலகம் ரொம்ப நன்றி, என்னை நீங்கள் அழைச்சி இன்றைக்கி பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கலைஞனை வந்து ஒரு மனிதனாக கூட நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணவே கூடாது. அவர் அப்படி சொன்னால் கூட நீங்கள் கேட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அத்தனை உனக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காரு. உனக்கு பிபி இல்லாமல் சார். நீ எத்தனை நைட் ஜேர்னி பண்ணுற டிரைவர்ஸ் சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் தூங்காமல் ஓட்டுறதுக்கு காரணமே இசைங்க என்னோட மியூசிக்னு சொல்லியிருக்காரு சார். அப்படி கொடுத்துருக்காரு, கேட்டுப்போ. அவர் அவ்வளோ பெரிய சரஸ்வதிக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இன்றைக்கி சோகமா, காதல் தோல்வியா, காதலின் தீபம் ஒன்று சார். எப்பேற்பட்ட பரீட்சார்த்தம் சார். அதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய, நூற்றாண்டை கடந்து கொண்டாட வேண்டிய இசைக்கலைஞர் சார். அவரும் எஸ்பிபியும். இப்போ நீங்கள் சொல்கிறேன், எஸ்பிபி சார் வந்து இல்லாது பேரிழப்பு சார். இவங்க எல்லாருக்குமே உண்மை, சந்தேகமே கிடையாது சார். ஒரு இளையநிலை எடுத்துக்கோங்க, ஒரு ராகதீபம் எடுத்துக்கோங்க. இல்லை, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பாடு சங்கீத மேகத்தில் இந்த தேகம் மறைந்தாலும் உண்மையாய் மலர்வேங்கிறது இந்த பாட்டு மணியா விளக்குன்றது 100% உண்மை ஷகில் சார். ஒலிச்சிக்கிட்டே இருந்தது சார். அதை உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி ஆராய்ச்சியில் தண்ணி வந்து சார். சங்கீத ஜாதி முல்லைன்ற சார் எல்லா ஆளுமையும் கொடுங்க சார். பாலமுரளி கிருஷ்ணா சாருக்கு வந்து நான் எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு நிறைய பரீட்சார்த்தமான ராகங்களில் அவரை பாட வச்சுருக்கேன் சார். அந்த மாதிரி பாடல்களை தயாரித்தது வந்து சுதாரகுணன் நம்ம வந்து கர்நாடக இசைவத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவங்களோட கம்பெனியில் நான்
எஸ்பிபி சார் மியூசிக் பண்ணும்போது சில ராகங்கள், அபூர்வமான ராகங்களில் வந்து அவரை நான் பாட வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அபூர்வமான ராகங்கள் வந்து எகெயின் என்னுடைய முப்பாட்டனார் கவிக்குஞ்சர பாரதி கோட்டீஸ்வரர் அவர்கள் பண்ண பரீட்சார்த்த முறை இசைஞானி இளையராஜா அவர்களும் வந்து பரீட்சார்த்தம் இந்த மேலகர்த்தா ராகத்தை அவர் டச் பண்ணிருக்கார். இப்போ இல்லை, சிந்து பெருவிலே பண்ணிட்டார் அவர். தொம் தொம் நம் தரம் தொம் நம் தம் நம் த நம் த நம் தொம் மோகம் என்னும் தீயில் என்ம வெந்து வெந்து உருகும் ரோரம் தாரி ராரா ராரி ராரி. அது வந்து கனகாங்கின்ற ஒரு ராகம். முதலாக மிளகத்தா ராகத்திலே முதல் குழந்தை அது 72 மிளகத்தா ராகத்தில். டரரி டரரி டரி டரீரி டரரி டரி டரி டரீரி காப்பாய் தேவி. அப்பேற்பட்ட பரீட்சார்த்த முறையை நான் வந்து எஸ்பிபி சார் பயப்படுவார் பாடுறதுக்கு. சார் நீங்கள் வந்து உங்களை மாதிரி பாடவே முடியாது, பாடுங்க சார், நீங்கள் என்ன பாடாத குரோமேட்டிக்ஸா ராஜா சார் மியூசிக்கில். நீங்கள் சொன்ன உடனே ஒரு விஷயம் கேள்விப்பட்டதை கேட்டே ஆகணும் உங்கள்கிட்ட. 2 பேருமே இரு துருவங்கள், பெரிய ஜாம்பவான்கள், யேசுதாஸ் சாரும் பாலு சார். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடக்கம், பெரிய அனுபவம் இருந்தாலுமே இந்த 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, யேசுதாஸ் சார் வந்து ரொம்ப, ஏன்னா ராஜா சார்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசக்கூடியவர். ராஜா எனக்கு ஏன் இந்த பாட்டை போட்டிங்க, வேண்டாம் இதை வந்து பாலுவையோ வேறு யாரையாவது கூப்பிட்டு பாட வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ராஜா சாரும் சொல்லியிருக்கார். ஆமாம், இதே மாதிரி நீங்களும் பாலு சாரும் பயணிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஜானரில் கசல் போட்டு, ஆமாம், அது பாலு சார் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. அது சொல்லுங்களேன் சார். அதாவது இசை பயணம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து எனக்கு முதல் முறையாக பாடின பாட்டு வந்து ஒரு விநாயகர் ஆல்பம். ஆக்சுவலாக அப்போது எனக்கு 25 வயசு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன் வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு உச்சம் இருக்கும் கலைஞனை நான் சந்திக்கிறேன். எங்கள் அப்பா வந்து 2 பாடல் எஸ்பிபியோட வேலை செஞ்சுருக்கார். அது வந்து எப்படின்னா, அந்த ஏவிஎம்மில் வந்து கிருஷ்ணகானம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அந்த பழைய கிருஷ்ணகானம் கண்ணதாசன் சார் எழுதி எம்எஸ்வி சார் இசையமைச்சு, எங்கள் அப்பா ஒரு பாடல் ஆயர்பாடி மளிகையில், கோதையின் திருப்பா எங்கள் அப்பா பாடுது, டிஎம்எஸ் பாடின புல்லாங்குழல், குருவாயூருக்கு பெரிய ஹிட் அது. அதே மாதிரியே கிருஷ்ணகானம்னு லேட்டரான் திருப்பி ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய தந்தையார் பெரியப்பா 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சு பாலு சார் பாடின பாட்டு கிரிதரா கேட்பதும் கீதை மொழி, அந்த சங்கரா பாட்டு மாதிரியே இன்ஸ்பிரேஷனில் வந்த பாட்டு. அப்போ 2 பாட்டு தான் எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பாவும் எஸ்பிபி சாரும் எம்எஸ்வி கச்சேரி பண்ணும்போது ஒன்றா பயணம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் எஸ்பிபி வாடா போடான்னு தான் பேசிப்பாங்க, அந்தளவு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நான் போகிறேன். அப்போது எஸ்பிபி ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்துட்டு, வீரமணி பையனா நீனு, அவனுக்கு இப்படி ஒரு சின்ன பையனா, இவ்வளோ இந்த வயசில் எப்படா நீ பிறந்த உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டார். சார் நான் லேட் சைல்டு சார், 75ல் பிறந்தேன். பத்தியா 40 வயசில் ஒரு குழந்தைய பத்திருக்கான் ராஸ்கல், என்கிட்ட சொல்லவே இல்லை அவன் உயிரோடு இருந்த வரைக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னை பற்றி எல்லாம் கேட்டு நான் பாடினோடனே ரொம்ப ஃபஸ்ட் ஆல்பத்துலேருந்தே ரொம்ப எனக்கு இருந்தாலும் அவர் அந்த ஆளுமை கூட உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம பயணம் பண்ணோம். என்னதான் வயசு, கண்டிப்பாக பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அனுபவம், பயம் கலந்த மரியாதை. என்ன சொல்லுவார் அப்படின்னா, முதல் 3 ஆல்பம் ரொம்ப அடக்கி தான் வாசித்தேன் நான். அப்புறம் 4ஆவது ஆல்பத்துலேருந்து கொஞ்சம் ஒரு சகஜ நிலைக்கு வந்தார். நானும் வந்து கிரிக்கெட் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்தது பேசுகிறதில்ல. அப்புறம் அப்படியே ட்ராவல் ஆச்சு. அப்புறம் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து அவருக்கு நான் பண்ணும் பாக்கியம் கிடச்சிது. அதெல்லாம் அப்புறம் குரு பகவான் அப்படிலாம், குரு பகவான் வந்து என்னுடைய முதல் ஒரு வேல்யூபிளான ஒரு காம்பினேஷனில் வந்து எனக்கும் எஸ்பிபி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. அந்த தட்சிணாமூர்த்தி எல்லோரும் வந்து குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும், அந்த பாட்டில் சம்பவம் என்னென்னா, சங்கீத ஜாதி முல்லை அதே ராகம்தான். நான் அந்த பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பாட்டை பண்ணேன். கரம் இருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம். வாரஸ்ரீ என்ற மிகப்பெரிய ரைட்டர் வந்து அந்த பாட்டில் இருந்தார். கணக்கேதும் இல்லாமல் அருள்பவன் நீயே, அதை தனக்காக மாற்றி வைத்திடும் ஜீவ வெள்ளமே, திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனை குரு பகவானே. இது வந்து இந்த சனத்தை ஒரு கோடை நிலவாக வந்ததன் நீதானே நீதான், இதான் இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டு. இந்த பாட்டு நான் ட்ராக் பாடி வச்சுட்டேன். நான் எப்போவுமே எப்படின்னா பாலு சாருக்கு வந்து ஃபுல் பாட்டை வந்து நான் ட்ராக் பாடுறேன். அதாவது முதல்ல ட்ராக் பாடுறது வேறு, இரண்டாவதாக பாலு சார் வரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஸ்டூடியோக்கு போயிட்டு அந்த ஒரிஜினல் லிரிக்கோட ஃபைனல் ட்ராக் பாடுவேன். நான் தான் அந்த ட்ராக் பாடுவேன், யாரையும் பாட விட மாட்டேன். ஏன்னா நான் வந்து எப்படின்னா அந்த பாடல் எப்படி நான் வரணுமோ நான் அதை அப்படி பாடி வச்சுருவேன்.
ஏன்னா அது உங்களுடைய குழந்தை. இல்லை, என் குழந்தைன்றது இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு தந்திரம் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதை நான் ஃபுல்லாக எப்படி ஒரு சிங்கர் பாடுவோம் நான் பாடி வச்சிருவேன். இதை பாடி வச்சுட்டு ட்ராக் பாடுவேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய அப்ரோச் எப்படின்னா, நேரம் வருவார், வந்து பாடல் எழுதிப்பார், லிரிக் கேட்டுறது தான் டிக்டேட் பண்ணும், எழுதிட்டு பாட்டை கேட்பார், பாட்டை கேட்க ஆரம்பிப்பார். இன்றைக்கி சொல்கிறேன், ஏன் அவர் வந்து 60,000 பாடல் பாடினாங்கிறதுக்கு காரணம் என்னன்றதை சொல்கிறேன். அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட நல்ல டைம் எடுத்துப்பார். பாடல் கஷ்டமாக இருந்தால் 2 மணி நேரம் கூட டைம் எடுத்துப்பார். ஓரளவு ஈஸியான பாடலாக இருந்தால் 1.5 ஹவரில் ரெடி ஆகி மைக்கு முன்னாடி வந்துடுவார். சார், மைக்கு முன்னாடி இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவோ சிங்கர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறேன் சார், மைக்கு முன்னாடி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத ஒரே ஆளாக தான் சார். 20 நிமிஷம் சார் ஒரு பாட்டுக்கு, ரன்னிங் டைம், நோ பஞ்ச் வந்து ரொம்ப ஏதான. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டேக். ஆமாம், அதாவது சேஞ்சஸ் நம்ம சொன்னால் என்ன சேஞ்சு, அந்த சேஞ்சு பண்ணால் நல்லா இருக்குன்னு தான் அவர் எடுத்துப்பார். ஏன்னா அவர் ஒரு ஆளுமை சார், அவர் பார்க்காத மியூசிக் டைரக்டராக, அவர் பார்க்காத கம்போசராக, அதையும் மீறி நான் ஒரு சேஞ்சு சொன்னால் தான் அதை நான் சொல்கிறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன். இந்த பாடலை பாடி வச்சுட்டேன், மைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நின்னார். நல்ல சாங் கண்ணன், அருமையாக இருக்குது, சின்சியர் தேங்க்ஸ் டு யுவர் இன்ஸ்பிரேட்டர் காட்ஃபாதர் இளையராஜா சார், கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அதே மாதிரியே பாடணுமா, அந்த ஃபீல் வேணுமான்னு கேட்டார் என்கிட்ட. சார், அது சினிமா ஃபீல், இது நீங்கள் டிவைன் ஃபீல் கொடுங்க சார், ஒரே ராகம். ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டு. இதை பாடி இந்த குருவான் பாட்டை வந்து பட்டி தொட்டியாங்கும் இன்றைக்கும் எல்லா சேனல்லையும் சரி, குரு பயிற்சி அன்றைக்கி அந்த பாட்டை தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. இந்த பாட்டை பாடி முடித்தோடனே ஒரு வாரத்தில் அம்மன் பாடல் கம்போசிங். இந்த அம்மன் பாடல் போது எனக்கு மொத்தமும் இசைஞானி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதில் என்ன பண்ணேன், மாங்குயிலே பொங்கிலே பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடலை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பாட்டு பண்ணேன். ஒரு மாங்குயில் கூவும் அந்த மேல்மலையனூர் ஓங்கோலம் காண ஆடி வந்தோமே, மல்லார்ந்த தேவியளே மாசாணி தாயாரே, இந்த மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டோட சரணம் பாட்டு என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து அவர் என்னை வந்து குட்டுறார். இந்த பாட்டோட சரணம், என் பாட்டோட சரணம் பாடிட்டு பல்லவி எடுத்தோடனே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. அட பாவி, இன்ஸ்பிரேஷன்ற பேரில் நான் ஒத்தந்தானே அதை கண்டுபிடிச்சேன், யாராலையும் கண்டுபிடிக்க. அது என்னென்னா அவருடைய அசாத்திய ஒரு பேஷன் சார். எந்த பாடலாக இருந்தாலும் காமா சோமான்னு பாடாமல் கம்போசருக்கு ஜஸ்டிஃபை பண்ண எனக்கு தெரிஞ்சு சார், அதை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்கு சார். அவர் ஸ்பாட்டில் அவர் பாடுறது, ராஜா சார் கம்போஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்துருக்கோம் சார். அப்போது அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த பாடல் பாடும்பொழுது அவர் அது அப்போ எந்தளவு தாக்கத்தை வந்து அவருக்கு அது ஏற்படுத்தியிருப்பாருங்க. பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு லைவ்லியாக சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு பாடல் பண்ணும்போது என்ன பண்ணேன், நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த கசலுக்கு நான் என்ன பண்ணேன் சார், ஒரு லேட்டரான் 25 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே நம்மளுடைய குலாம் அலி சார்து, ஹரிகரன் சார்து, பங்கஜு தாஸ் இவங்களுடைய ரசிகன் நான். என்ன காரணம்னா, நான் வந்து வெளிநாட்டில் நிகழ்ச்சி பண்ணும்பொழுது சார் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து என்ன காரணம்னா, அதில் நீங்கள் பாடும்பொழுது ஈவன் தோ இஃப் யூ ஆர் அ சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட், நம்மளுடைய ஷோக்கு நார்த் இந்தியன்ஸும் வருவாங்க, கண்டிப்பாக வரும், இஸ்லாமிய மக்களும் வருவாங்க, எல்லா மதத்திலும் வருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட். அப்போ நான் வந்து ரூடா இல்லை நான் வந்து இது ஒண்டி தான் பாடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ காசை வாங்கின்னு பாடுற, காசை வாங்கின்னு பாடுறதுனால நீ கூலிக்கு மாடுறதுக்கு அர்த்தம் கிடையாது. உன்னை வந்து பார்க்கறதுக்கு ஒரு பணம் கட்டி ரசிகன் வராம்போது அந்த ரசிகன் கேட்குற இதை வந்து நீ வந்து நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக. ரெண்டாவது சார், நீங்கள் வந்து ஒரு கம்போசராக மாறும்பொழுது நிறைய கேட்கணும் சார். நிச்சயம். இப்போ நீங்கள் ஷாகுல் சார் எனக்கு என்ன வேணால் பணி இருக்கட்டும் சார், இன்றைக்கும் நான் கடைப்பிடிக்கிற பழக்கம் சார், ராத்திரி வீட்டுக்கு வந்தால் 2 மணி நேரம் சார் குலாம் அலி சாரோட கசல், பங்கஜு தாஸோட கசல், ஹரிகரன் சாரோட கசல், மெஹதி ஹசனோட கசல், நுஸ்ராத் ஃபத்தே அலி கான் பாடின பாட்டு, ஒரு நாள் யானியோட கம்போசிஷன் கேட்பேன், ஒரு நாள் மோசாட் கூட ட்ராவல் பண்ணுவேன், ஒரு நாள் பீத்தோவன் கூட ட்ராவல் பண்ணுவேன், பேக்கோட ட்ராவல் பண்ணுவேன். ஒரு குறுகிய வட்டத்தை நீங்கள் போட்டுக்கல. அதனால தான் இளையராஜா சார் ஜெயிச்சார். இன்றைக்கி ஏன் கம்போசராக மிடுற காரணம், அவர் அவ்வளோ கேட்டார். தனக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஜாம்பான்கள், நௌஷத் அலி, அவரது பெரிய பெரிய இசையமைப்பாளரோட சங்கர் ஜெய்கிஷன், அவர் ட்ராவல் பண்ணாத ஆர்டி பர்மன், அவ்வளோ அவர் கேட்டு இன்ஸ்பயர் பண்ணார். ஒரு காலத்தில் நார்த் இண்டியன்ஸ் வந்து கம்போசர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி
சவுத் இந்தியன் கம்போசர்ஸ் பண்ணது போக ராஜாவை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அங்கே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிச்சயமாக. ஸோ இதுதான் என்னுடைய டிவோஷனல் இசை பயணத்துக்கு உண்டான ஒரு சக்ஸஸ். இன்னும் நானும் தேடிட்டுருக்கேன். எனக்கு எப்போல்லாம் மண்டகரம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சாரை நம்மளை பாராட்டாடுறா, பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஓரளவு சாய்ச்சிருக்கோம்னு நினைக்கும் போது திருப்பி நான் அந்த பாலமுரளி சாரோட ஒரு கிளாசிக்கல் கிருத்தியை கேட்கும்போது என் கிராஃப் 0 வந்துச்சு. பைத்தியம், நீ ஒன்றுமே லாய்க்கே இல்லை, நீ மண்ணுன்னு நான் என்னை நினச்சிப்பேன் டெய்லி. அப்போ தான் இசையில் இன்னும் வளர முடியும், உயர முடியும்ல, வளர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்கிறதுக்கும் உயரத்துக்கும் வித்தியாசம். இசையில் நான் உயரடைஞ்சினா இன்றைக்கி இளையராஜா சொல்கிறதுக்கு பாதி பேர் தப்பான அர்த்தம் கற்பிக்கிறாங்க. அவர் இன்னும் இசையோடு இருக்கான்றதான் அப்படி சொல்கிறார். அவர் மேபி கன்வேபிள் முறை வந்து ரூடாக இருக்கலாம் சார். இசைஞானி வந்து இன்றைக்கி சொன்னேன் சார், நினைவோ ஒரு பறவை பாட்டெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் கீபோர்டை வச்சு உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் மயிர் கூச்சரியும் அவருடைய இசை பிரபஞ்சத்தை பார்த்து. சார் அவரோட இசை உலகமே வேறு சார். தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன், நேரலுக்கு சொல்கிறேன், நீங்கள் மற்ற மியூசிக் ப்ரொடியூசர்ஸோட தராசை வந்து இளையராஜாவோட வைக்காதீங்க. அந்த ஆளுமையே வேறு, எம்எஸ்சிஸோட ஆளுமையே வேறு. நீங்கள் அவங்களோட இவங்களை கம்பேரே பண்ணக்கூடாது. தே ஆர் ஆல் கம்போசர்ஸ், எட்டர்னல் கம்போசர்ஸ். எட்டர்னல்ன்ற வார்த்தை எப்போ சார் யூஸ் பண்ணுவாங்க? அதுதான் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட உயரிய வார்த்தை. அது இஸ் மியூசிக் இஸ் எட்டர்னல். எம்எஸ்வி சார், கேவி மாதவன் சார், ஜி ராமன் சார், நமக்காக இவங்க பூமர்னு சொன்னோட அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இசையோட குவாலிட்டி அவ்வளோதான் தெரியும், நான் கடந்து போயிடுவேன். இன்றைக்கி இருக்கிற எந்த மியூசிக் ப்ரொடியூசராக ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பக்கம் குதிக்காங்க. உங்களுக்கு ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் வாங்க, என்கிட்ட டிபேட்டுக்கு வரவே வராதிங்க. இல்லை வேண்டாம், டிபேட்டே தேவையில்லை. நீங்கள் அப்படியே இருங்க, அந்த இசையை நானும் கொண்டாடுறேன். இசையை நல்ல இசை இருந்தால் கொண்டாடுறதுக்கு எனக்கு சந்தோஷம் சார். எனக்கு என்ன சார் கசக்குமா சொல்லுங்கள் சார்? இதே ஏஆர் ரஹ்மான்ற ஒரு ஜாம்பவான் போட்ட ஒரு சில பாடலை வந்து ஆராதிச்சோம். நான் இன்றைக்கே சொல்கிறேன், குவாஜா மேரே குவாஜா, எனக்கு அந்த ஒரு ஆளுமையே வரணும் தமிழ் இசையில் தரலான்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நான் பிரிக்கலை, இசையை பிரிக்கலை. எங்கேயும் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள், நான் அந்த ஆளுமை வந்து ரஹ்மான் சாரோட ஒரு ஆளுமை வந்து அந்த இடத்துல எப்பேற்பட்ட ஒரு ரஹ்மானை நான் ஆராய்ச்சேன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து ஒரு சுஃபியோட ஒரு மியூசிக்கு இன்றைக்கி நான் எல்லா மியூசிக்கும் ரசிக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு லாங்குவேஜும் கிடையாது, மதமும் கிடையாதுடா. அப்படி தான் நான் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணுவேன் எல்லார்ட்டையும். இசை எந்த வடிவில் வந்தால், நல்ல இசை எந்த வடிவில் இருந்தாலும் அதை ஆராதிக்க நான் தவறியதே இல்லை சார். நான்னா வீரமணி கண்ணன் என்ற தனி மனிதன் இசையை ரசிக்கும் கலைஞனாக இன்றைக்கும் ஒரு இசையை ரசிக்கிற ஆளுமையை தான் நான் இருக்கேன். இசையை ரசிக்கும் ஆளுமை. கண்டிப்பாக ஒரு ரசிகன் நீங்கள், இசையை நுணுக்கமாக தெரிஞ்ச ரசிகன். சரி, என்னுடைய டவுட்டை இன்னும் நீங்கள் கிளியர் பண்ணல. அந்த கசலில் ஏன்னா எந்த வகையான ராகம், எந்த வகையான பாடலை கொடுத்தாலும் பாடக்கூடியவர். ஆமாம், அந்த தகுதியும் இருக்குது, திறமையும் இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. அதான் ஏன் அந்த கசலை மட்டும்? இந்த கசல் வந்து நான் பண்ணும்பொழுது நான் வந்து அந்த பாடகர்கிட்டேருந்து கொடுத்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் கம்போஸ் பண்ணி இந்த பாடலை நான் கம்போஸ் பண்ணி ட்ராக் பாடிட்டேன். அதாவது எப்படி இப்போ நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, நான் வந்து ஏன் திருப்பி ஃபுல்லாக ட்ராக் பாடுறேன் அப்படின்றதுக்கு. இப்போ எஸ்பிபி சாருக்கு வந்து என்னை கூட்டுவார். எப்படின்னா, சில பாடலை நான் வந்து ட்ராக் பாடும்பொழுது என்னை கேட்பார், கண்ணா நீ பாடுற மாதிரியே நான் பாடணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று போடுவார். நான் கேட்பேன், என்ன சார் நீ பாடுற மாதிரி என்ன உங்கள் முன்னால் நான் ஒரு பாடகன் நான் கேட்பேன். நோ யூ ஆர் அ குட் சிங்கர். அதனால தான் நான் சொல்லுவேன், என்னை ஒரு நல்ல பாடகர்னு ஒரு மிகப்பெரிய பாடகர் வாயால் வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கி, அதனால் எனக்கு வேறு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கலனாலும் எனக்கு கவலையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை பெருமையாக நினைக்கிற சர்டிஃபிகேட்டாக நான் கர்வமாக சொல்லாத. நானும் ஒரு 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 எஸ்பிபி சொல்லுவேன் அந்த லாங்குவேஜை, கண்ணன் ஐ நோ ஐ எம் நாட் த பெஸ்ட் பட் ஐ எம் வெரி குட் அப்படின்னுவார். அவருடைய வார்த்தையை பாருங்கள், அந்த இங்கிலீஷோட ஒரு அதில் வந்து நான் இப்போ பாடும்போது எனக்கு கேட்பார், நீ பாடுற மாதிரியே பாடி வைக்கணுமா இல்லை நான் பாடுறமா கேட்பேன். சார் இந்த பாடலை வந்து நான் முழுசாக ட்ராக் பண்ணதுக்கு ரீசன், நான் பெரிய சிங்கர்னு காட்டிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் பாடலை. இதை விட 300 மடங்கு நீங்கள் வந்து உங்களுடைய குரலை வரும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஐ வில் விஷுவல் பிஃபோர் ஐ கம்போஸ் திஸ் சாங். இந்த பாடல் எப்படி வரும்ன்றது உங்கள் குரலை எனக்கு தெரியும். அதனுடைய ஸ்பேம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி பாடுறது, வேறு ஒரு ரீசன். இந்த பாடலை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட பாடலை நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நான் எந்த சிங்கர்ட்டேருந்து அந்த கசலை வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணணும் அந்த சிங்கர் மாதிரியே பாடி வச்சேன். அது எப்போவுமே அது என் மேலே பெரிய தப்பு. அந்த மாதிரி நான் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த ஆளுமையை கம்பேர் பண்ணும்போது அந்த சிங்கரோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அந்த சிங்கருடைய ஒரு லெவலும் வந்து ஸ்டைல் வேறு.
ஸ்டைலே வேறு, இவருடைய ஆளுமையே வேறு. கண்டிப்பாக. ஸோ அப்படி நான் பாடினது என்னுடைய முதல் தப்பு. அன்றைக்கி என்ன பண்ணார்னா, அந்த பாட்டை கேட்டுட்டு பேனாவை கீழே வச்சார், நேராக என்னை உள்ளே கூப்பிட்டார். கண்ணா, 3 பாட்டு இப்போ நான் பாடினேன், அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது அது என்னுடைய கம்போஷன். இப்போ நீ பண்ணியிருக்கிற 4வது பாட்டு நான் பாடக்கூடிய பாட்டு இல்லை. நீ இதை வந்து யாரை மனசில் வச்சுன்னு கம்போஸ் பண்ணி எனக்காக இதை நீ பண்ணது பெரிய தவறு. இதை நான் வந்து உன்னை நான் திட்டலை, உன்னை நான் குட்டலை, ஆனால் இந்த பாடல் எனக்கு சூட் ஆகாது. நீ வந்து யாரை மனசில் நினச்சிக்க 2 விஷயந்தான். இந்த பாடலை நான் தான் உனக்கு பாடணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ராவணன் மாதிரி இன்று போய் நாளை வான்னு ராவணன் சொன்ன மாதிரி நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், திருப்பி நான் நாளைக்கு உனக்கு நான் தான் பாட வரேன், 5 பாட்டு நான் பாட போகிறேன், இந்த 5 பாட்டை இந்த ஒரு பாட்டையும் சேர்த்து பாடுறேன், இதை நீ எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாற்றி கம்போஸ் பண்ணு, இல்லைனா அந்த பாடகரை நீ யாரை மனசில் வச்சு பண்ணியோ அந்த பாடகரே கூப்பிட்டு பாட. ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டார். அப்படியே சொன்னார். தவறே கிடையாது, ஏன்னா அது ஏன் மேலே தான் முழுக்க தப்பு. அப்போ இன்னொன்று ஒன்று சொன்னார், நீ வந்து எஸ்பிபி சார் கூட ட்ராவல் பண்ணணும், ஃப்யூச்சரில் நான் அந்த தப்பை செய்யவே இல்லை. நான் தான் இந்த பாட்டை பண்ண நீ முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு உண்டான ஜானர்லேயே எனக்கு உண்டான எனக்கு எந்த இது சூட் ஆகும், நான் எப்படி கன்வே பண்ணணும்னு உனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறவன் இல்லை, நீ என் கூட ஆல்ரெடி 500 பாட்டு வேலை செஞ்சுவேன். 500 உன் மேலே எனக்கு என்ன கோவம்னா, 500 பாட்டு நீ எனக்கு பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி இந்த தப்பை செஞ்சிருந்தா எனக்கு உன் மேலே கோவமாக இருக்குன்னார். என்னை செல்லமாக கடிஞ்சிட்டார். இப்போவும் சொல்கிறேன் கண்ணா, உன்னுடைய சங்கீதம் உன்னுடைய இது எல்லாமே எனக்கு தெரியும், நீ வந்து என்கிட்ட அதை ப்ரூஃப் பண்ணாது, அது அவசியமே இல்லை. இன்றைக்கும் 10 பேர்கிட்ட கேளு, உன்னை பற்றி வசதியாக தான் நான் பேசியிருக்கேன், உன்னோட இசையை பற்றி. திருப்பி சொல்கிறேன், உன்னுடைய நீ வந்து ரெக்கார்டிங்கில் லேட்டாக வருது, என்கிட்ட நிறைய தவறுகள்லாம் அப்போ நான் பண்ணியிருந்தேன். பாலு சார் 9 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பார், நான் 10 மணிக்கு போவேன் ஸ்டூடியோவுக்கு. அது வந்து லேட்டாக போகணுன்னு இது கிடையாது, அப்போ இருந்த கால சூழ்நிலைகள் வேறு. ஒரு கம்பெனிக்கு நம்ம ஸ்கோரிங் கம்போசிங் பண்ணாங்க, லேட்டாகி போகும், அப்படி தான் லேட்டாக போனே தவிர வாண்டடாக லேட்டாக. ஆனால் அதுவும் தவறு. அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞனை வந்து அவர் 9 மணிக்கு போது அதுக்கப்புறம் தான் நான் 2 வாட்டி என்னை வான் பண்ணார். 3ஆவது வாட்டி என்ன சொன்னார், நான் இருக்கும்போது ஸ்டூடியோவுக்கு நான் வரும்போது நீ இல்லைனா நான் போயிடுவேன், என்னை செல்லமாக கோச்சிட்டார். அப்போலேருந்து நான் வந்து அவரை காக்க வச்சதே கிடையாது, லேட்டும் பண்ண மாட்டேன். பாட்டு கூப்பிட்றாரோ இல்லையா, நான் 10 ஏன்னா டைம் பங்க்சுவாலிட்டி அவரை மாதிரி கிடையவே கிடையாது. 9:30 ஷார்ப் 9:30க்கு இருப்பார். அந்த கார் வந்து ஸ்டூடியோக்கு வந்துடும் அழகாக. லேட் ஆச்சுன்னா அவரே ஃபோன் பண்ணி சொல்லுவார், கண்ணன் நான் 1 ஹவர் லேட்டாக வரேன், நீங்கள் 10:30 மணிக்கு இருந்தால் போதும்னு. அவருக்கு அவசியம் கிடையாது அப்படி சொல்லணும்னு, சக கலைஞனையும் தனக்கு ஈக்குவலாக மதிக்க வைப்பார். ஸோ இந்த கசல் பாட்டு பாடனே அவர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார், தவறாக எடுத்துக்காங்க கண்ணன், இது என்னுடைய ஜானரில் இந்த மாதிரி நான் பாட முடியாது, இப்படி நீ பாடின மாதிரி நான் இதை பாடினா இது நல்லா சவுண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். ப்ரொடியூசர் கேட்கவே வேணாம், அவருக்கு ரொம்ப கோவம் என் மேலே. ஏன்னா அவருக்கும் தெரியும், அவரோட கம்பெனிக்கே பாலு சார் காம்பினேஷனில் நான் 200 பாட்டுக்கு மேலே பண்ணியிருக்கேன், எப்படி நீ இந்த தப்பை பண்ணாங்கண்ணான்னு என்கிட்ட கேட்டார். சார் இந்த பாட்டை எனக்கு ஒரு வாய்ஸில் கேட்கணுன்னு ஆசை. சரி அப்போ ட்ராக் நீ அவரை மாதிரி பாடணும், எதுக்கு நீ அந்த சிங்கர் மாதிரி பாடின அப்படின்னு என்னை கோச்சிருந்தார். சார் இது வந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ண டியூனு, ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஸ்டைல் எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு போயிட்டு அதை பக்காவாக சரி பண்ணேன். பாலு சாருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை ரெடி பண்ணி மறுநாள் கொடுத்தோடனே ராஸ்கல் இதுதான் நான் அவங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். என்ன நீ யார் கூடயும் கம்பேரே பண்ணாத கண்ணா, யார் கூடயும் நான் கம்பேர் பண்ணுறேன்னு எனக்கு அவசியமே கிடையாது சார். அவர் வந்து அந்த பாட்டை வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி ஒன்று தூக்கி எறியலாம், அந்த ஆளுமைக்கு அவருக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது, அவர் கசல் பாடலாம் சும்மா பொய். ஆனால் அவர் என்ன அப்பவும் சொன்னார்னா, தன்னுடைய பலம் தன்னுடைய பலகீனம் என்னன்றதை அவர் சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்டைலில் நான் பாட மாட்டேன்னு அவர் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் அதை அவர் வந்து பெருந்தன்மையாக வந்து அதை வந்து நிராகரித்தார். அதை வந்து ரொம்ப அழகாக என்கிட்ட உரிமை இருந்தனால அதை நான் பாட மாட்டேன், நீ வேறு மாதிரி என் ஸ்டைலுக்கு கொண்டு வான்னு சொல்லி அதை பாடி அந்த பாட்டை 2000 டைம்ஸ் வந்து அழகுபடுத்தி பாடினார். சார் இன்றைக்கி சொல்கிறேன், ஒவ்வொரு கம்போசருடைய பாடல்களையும் எஸ்பிபி சார் வந்து 300% ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணார் சார். இதுதான் எஸ்பிபி சாரும் டிஎம்எஸ் ஐயாவும் பண்ண கடல் கடந்தும் ஜென்மங்கள் கடந்தும் அவங்க நிற்கிறதுக்கு காரணம் இதுதான் சார் விஷயம். இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பாக்கியம் வந்து குட்டுப்பட்டது எனக்கு வந்து அவர் கையாளப்பட்டது. அதுக்கப்புறம் நான் சார் இந்த தப்பை நான் யார்கிட்டையுமே செய்யலை, சிங்கர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு லெசனாக ஃப்ரீயாக கொடுத்தார் அவர். இந்த கன்சல்டேஷனுக்கு யாராக இருந்தாலும் காசு வாங்கியிருப்பான்,
ஆனால் எஸ்பிபி சார் வந்து அதை ஃப்ரீயாக கொடுத்தார். ஏன்னா நான் வளர்கிற கலைஞன்னு அவருக்கு தெரியும். பேர்பட்ட ஒரு ஆளுமை கூட நம்ம வேலை செஞ்சது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். என்ன சொல்கிறது சார், என்னுடைய தந்தையார், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்யும் கைமாறு, என்னுடைய மூதாதையர்கள் கொடுத்த ஒரு பாக்கியம். இன்னும் நிறைய சாதிக்கணும் சார். இன்னும் நிறைய நம்ம ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் இப்போ எனக்கு வந்து வயது இருக்குது, இன்னும் நிறைய ஆளுமை கூட வேலை செய்யணும், அவ்வளோ ஆசைகள் இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி நல்ல ஆளுமையை வந்து கடவுள் வந்து எடுத்துன்னு போயிட்டார் என்ற ஒரு சிறு வருத்தம். விதிக்கப்பட்டது நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது ஒரு 2 பாடல் கொரோனா பொழுது நான் பேசுகிறேன் சார் அவர்கிட்ட. ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார், இந்த பாடல் பாடி வச்சுருக்கேன், நீங்கள் தான் வந்து பாடணுன்னு அவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். அந்த சாங் அவருக்கு அனுப்புகிறேன். கேட்டுட்டு பிரமாதம் கண்ணா, நான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோடனே முதல்ல வேலையாக பாடித்தரேன் ராஸ்கல், அதுக்குள்ளே நீ பாடி ரெக்கார்ட் பண்ணி வெளியிடவே கூடாது அந்த பாட்டை, வேறு யாரை வச்சுமோ நான் தான் பாடுவேன்னார். அந்த ஜாம்பவான் சொன்ன ஒரே வார்த்தைக்கு இன்றைக்கி அந்த 2 பாட்டை நான் யாரை வச்சும் ரெக்கார்ட் பண்ணல, அது அவருக்காக பண்ண பாடல் அப்படியே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். அந்த பாடல் இன்னும் நான் வெளியில்லை சார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது எல்லாம் மயிலாப்பூர் தான். அந்த மயிலாப்பூரில் நான் இன்றைக்கி என்னோடய அம்மாவாக கற்பகாம்பாலும் என்னோடய அப்பாவாக கபாலீஸ்வரர் நினைக்கிறேன், அவங்கள பற்றி பாடின பாட்டு தான் எஸ்பிபி சாருக்காக நான் கம்போஸ் பண்ணி வச்ச பாட்டு. இன்றைக்கி நான் அதை கச்சேரியில் பாடுறேனே தவிர நான் பாடல் பதிவே பண்ணல. ஏன் தெரியுமா? அது அந்த மனிதனுக்காக நான் பண்ணப்பட்ட பாடல், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு நான் செய்கிற ஒரு மரியாதை இது. ஏன்னா அவரை இறைவன் வந்து சித்தம் அப்படி அவரை கொண்டு போயிட்டாரே தவிர, ஆனால் இந்த 2 பாடலும் அவருக்காக தான் அதை கடைசி வரைக்கும் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அதை ரெக்கார்டே பண்ணல. இன்னி வரைக்கும் கச்சேரியில் பாடி அதை நான் லைவாக பாடுறேனே தவிர அந்த மகானுக்கு நான் செய்யும் இசை அஞ்சலி இது தான். எனக்கு அது அவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் கூட வேலை செஞ்சுது. இன்றைக்கி இதுவரை சினி உலகம் நேயர்களுக்காக வந்திருந்து உங்களுடைய அனுபவங்களை அழகாக ஆழமாக ஆணித்தரமாக சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஷாகுல் சார். அதேமாதிரி சினி உலகம் நேயர்களுக்கும் இதன் மூலமாக இந்த அற்புதமான ஒரு என்னுடைய அனுபவங்களை அந்த பெரிய மகான் எஸ்பிபி என்ற ஜாம்பவான் அவருடைய அனுபவங்களையும் இசைஞானி இளையராஜா என்ற மாபெரும் சங்கீத ஆளுமையை பற்றியும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த சினி உலகம் தொலைக்காட்சிக்கும் அதே போன்று சினி உலகம் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்றென்றும் நல்ல இசைகளை கேட்டு நீங்கள் எப்பொழுதும் எங்களை வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். என்றும் உங்கள் அன்புடன் வீரமணி கண்ணன். மிக்க நன்றி. கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.